ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 16வது நாள். ஆமா சரியா? இன்னைக்கு என்ன ரெசிபினா, இது என்னது? பனங்கிழங்கு. இந்த பனங்கிழங்கு வச்சு உப்புமாவும் கிண்டலாம், புட்டும் அவிக்கலாம். நாங்க புட்டு தான் அவிக்க போறோம். ஆமா, அதுக்காக வேண்டி கிழங்கு அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறம் இந்த நடுவுல இதே மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை எடுத்துடணும். ஆனா இது வந்து பிஞ்சு கிழங்கு தானா. சீசன் வந்து இனி அடுத்த இந்த கார்த்திகை முடிஞ்ச பிறகு தான் வரும். பொங்கலுக்கு தான் இந்த காய் வரும். கண்டிப்பாக விளக்குக்கு முன்னாடி வைக்கக்கூடிய காய்கள்ல ஒண்ணுதான் இது. உடம்புக்கு மிக ரொம்ப நார்ச்சத்து உள்ள மருந்து கிழங்கு இது. அதனாலதான் இன்னைக்கு இதை வச்சு சூப்பரா ஒரு புட்டை அவிக்க போறோம். இதுக்கு கூட இன்னைக்கு நம்ம ஆட் பண்ணக்கூடிய மாவு என்ன மாவுன்னா கோதமை மாவு. ஆமா, பச்சரிசி மாவெல்லாம் ஆட் பண்ணல, கோதமை மாவு. இந்த இடத்துல இப்படி எடுத்துட்டு இந்த நடுவில் உள்ளதை எடுத்துடணும். ஒரு மாதிரி இந்த கம்பு மாதிரி இருக்கும்னா இங்க பாருங்களா, எப்படி எடுத்தாலும் பொடி பொடி நார்கள் வரும். அதனாலதான் நான் வந்து இதை சீவி வச்சு புட்டை வைக்க போறேன். ஓகே, நம்ம இதை எடுத்துட்டு ஒரு பக்கம் இதை சீவணும், அடுத்தால வந்து கோதமை மாவு எடுத்துக்கிடணும். அதை வந்து நல்லா மணல் கணக்க வறுத்துடணும். ஆமா, மணல் கணக்க வறுக்கணும். அதுக்காக வேண்டி பாத்திரத்தை வச்சிருக்கேன், சிம்ல போட்டே வறுக்க போறேன். இப்ப நான் ஒரு கிண்ண மாவு தான் எடுத்திருக்கேன். இது வந்து சிம்ல போட்டே, ஆனா நல்ல மணல் போல வறுத்துறணும். இது கடையில வாங்கின கோதமை மாவு தான். சீவிட்டு பார்ப்போமா? மிக்சியில போட்டு பொடிக்கலாமான்னு கேட்டா பொடிக்கலாம், ஆனா வந்து நார் நாரா இருக்கும். அது மாதிரி பொடிசா இருக்குங்களா, அதை வச்சு சீவினாலும் நல்லா இருக்கும், பெருசா வச்சு சீவினாலும் நல்லா இருக்கும். நான் காணிக்கேன். நார் வெளியே தான் இருக்குமா? நார் இப்படி என்ன வந்துருக்கலாம். சரியா? இதுக்காக வேண்டிதான் நம்ம என்ன செய்வோம், சீவுவோம். மிக்சியில போட்டு பொடிக்கும் போது அது திரி திரியாதான் இருக்கும். ஆனா அதை வச்சுதான் உப்புமா எல்லாம் செய்து சாப்பிடுவாங்க. ஆனா அது ரொம்ப நம்ம ஹெல்த்தியா சாப்பிடும்போது அது ஹெல்த்தி இல்லை. என்ன நார் செலவுக்கு தொண்டையில போனாலே ஒரு மாதிரி இருமல் இந்த மாதிரி எல்லாம் வரும். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது யோசிச்சுதான் கொடுக்கணும். இதுன்னு அப்படி இல்லை. நம்ம இந்த சின்ன இதை வச்சு சீவும் போது என்ன பாருங்க, பொடி நார் முதல் வந்துருமா. இது ஒண்ணாச்சா? இங்க பாருங்க. ஓகே, நம்ம எல்லாம் சீவோம். இதையும் வறுத்துட்டு பார்ப்போமா? கடினமான வேலை தான், ஆனா ஹெல்த்தி வைஸ் நல்லதுல. கடினமான வேலை கிடையாது. நம்ம செய்யற கிளியரா செய்யணும் அப்படிங்கறதுனால நம்ம இப்படி கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. இல்லைன்னா மிக்சியில போட்டு பொடிச்சிடலாம்ல. மாவு நல்லா வறுத்து மணல் போல வரணும்ல, அதனால கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனாலும் அதுக்காண்டி கருக விட்டுற விடாது. நான் சிம்லே தான் வச்சிருக்கேன். இது கடையில வாங்கின மாவுல ரெண்டும் வேலையும் நடக்குது. பாருங்க நார். இதை நம்ம மிக்சியில போடும்போது பொடி பொடியா பொடியுமே தவிர அந்த நார் வந்து அது கூடயே தான் இருக்கும். எப்படி எடுத்தாலும் இந்த நார் வந்துகிட்டே தான் இருக்கும். சாப்பிடலாம். நம்ம இப்ப எடுத்து வச்சிருக்கிறது. இதுல ஒரு நார் கூட நமக்கு என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா இது வந்து ஒரு ஈர நைப்பா தான் இருக்கும். ஓகே, அதுதான் இந்த மாவுல போட்டு தண்ணி ஊற்ற கூடாது, 2 உப்பு போடணும். தேங்காய் பூ போட்டு அவிப்போம்ல, அப்படியே அவிக்கலாம். இது கூட மிக்ஸ் பண்ணி அவிக்கலாம். இருக்கலாம். இதை வந்து மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேங்காய் மாவு சீனி, நான் கருப்பட்டி வச்சு இது சாப்பிடணும்னா ஓகே. நேற்று நான் உடம்புடி கருப்பட்டி வாங்கிட்டு இருந்தேன். உடம்புடியில போய் வாங்கல. இல்ல ஸ்ரீப்பா, சாதா சீனி கருப்பட்டியும் உடம்புடி கருப்பட்டியும் வித்தியாசம் உண்டு. சீனி கருப்பட்டின்னு சொல்லும் போது நம்ம வந்து லைட்டா தள்ளுனாலே உடஞ்சிரும், இந்த மாவு மாதிரி வரும். ஆனா உடம்புடி கருப்பட்டிங்கிறது வராது. இருக்கலாம். இதுதான் அதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். ஆனா
இந்த கருப்பட்டி சாப்பிடும்போது லைட்டா மண்ணு கடிச்சாலும் இருக்கும். உடங்குடி கருப்பட்டி, நம்ம சீனி கருப்பட்டிக்கு அப்படி இருக்காது. இது வந்து இழுகாது. ஒழுகாது. சரியா? இதை நம்ம எப்படி அவிக்க போறோம்னா லேயர் லேயரா வச்சு வைப்போமா? அது நல்லா இருக்கும் பார்க்க. இந்த டாஸ்கே இந்த கோதம் மாவுல புட்டு மாவு ரெடி பண்ணதான். எனக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிட்டு தண்ணியில கலக்கி தான் நான் சேர்த்தேன். கண்டிப்பா. சரியா? இந்த மாதிரி தொளிச்சு தான் என்ன செய்யணும்? விரவணும். பச்சரிசி மாவு விரவன மாதிரி இதை விரவ முடியாது. ஏன்னா ரொம்ப நைஸா இருக்கும். இந்த மாவு தான் நம்ம புட்டுக்கு இந்த சப்பாத்தி பூரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமா? ஆமா ஆமா. அதனால பாத்திரம் சூடா. அதை இதுல மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஈரநைப்பு வருங்களா? ஈரநைப்பு வரும். குழுன்னு சில சமயம். ஏன்னா இது நம்ம வேக வச்சு எடுத்த அது என்னது கிழங்கு. அதனால எல்லாத்துலயுமே தனியா சாப்பிடும்போது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியணும்ல. அப்ப இது ஒரு லேயர், அது ஒரு லேயர், தேங்காய் ஒரு லேயர். ஆனா கருப்பட்டி செதுக்கி போடுவாங்களாம். கண்டிப்பா நல்லா இருக்கும். செதுக்கி இது போட்டு இந்த கோதுமை போடும்ல, அதுக்கு இடையில பழம் வைப்பாங்களாம். அதுக்கு மேல அது என்ன பனங்கிழங்கு, அதுக்கு மேல கருப்பட்டி, அதுக்கு மேல தேங்காய், அப்படி சிரட்டையில வச்சு அவிக்கணுமா. ஆனா நீ நம்ம சிரட்டையில அவிக்கல. தண்ணி போதும். அதாவது நம்ம இப்படி பிடிக்கும்போது நிக்கணும். இது கூட எல்லாம் போட்டு அவிக்கும்போது ஈர நைப்பு இருக்கும்ல. ஏற்கனவே ரெண்டும் இது பண்ணிருக்கோம். அது அவிச்சிருக்கோம். இது ஆஃப் பாயில் பண்ணியாச்சு, இது ஆஃப் பாயில் பண்ணியாச்சு. வறுத்திருக்கோம், அதை வந்து அவிச்சிரும். அதனால ரொம்ப நேரம்லாம் வேக விட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி நல்லா விறகிட்டேனா? இனி நம்ம புட்டு குழல் வச்சிருவோமா? கருப்பிட்டீங்களா? ஆமா. சீனி கருப்பட்டி இப்படி சீவ முடியாது. உடஞ்சு 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 வரும். இது செங்கல் போல இருக்கு. ஒரிஜினல் கருப்பட்டி. நம்ம வந்து இந்த இதுலதான் வச்சு அவிக்க போறோம். அதனால இப்படிதான் வைக்க போறேன். சிரட்டையில வச்சு அவிக்கணும். அதனால நம்ம இப்போ உள்ள சிரட்டையில வச்சு வச்சிருவோம். சரியா? ஆமா, சில்வர் சிரட்டை. நான் வந்து முதலே சீவி வச்சதுனால கொஞ்சம் ட்ரை ஆயிட்டு வரும். சரியா? எப்படி இருக்கு? பூ போல இருக்கா? நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தால கருப்பட்டி. இது தண்ணி பட்டதுனால அப்படி இருக்கு. சரியா? தேங்காய். முதல்ல வந்து இதை வைப்போம். சரியா? இதை கொஞ்சம் போட்டுட்டு அப்படியா போட்டுட்டாமா? ரொம்ப இல்லை, லைட்டா போடியேனா தேங்காயும் அதுமா போட்டுட்டு புட்டுனாலே தேங்காய் தான். ஒரு 4 நிமிஷம் இந்த பிறகு பார்ப்போமா? ஏற்கனவே இந்த புட்டுக்குழல் காணிச்சிருக்கோம். 60 வருஷம். ஆமா.
ஃபர்ஸ்ட் கோதுமை போட்டுட்டா. அப்படி தண்ணி கொதிச்சுட்டா உள்ள வச்சிருவோம். வச்சுட்டு கொஞ்சம் குறைச்சிருவோம் அடுப்பை. பெரிய அடுப்பை பார்த்தீங்களா, குறைச்சிட்டு மூடி வைக்கணும். எப்படி இது வேகட்டுனா எல்லாம் ரெடியானோன்னு பார்ப்போம். யா இந்த கப்பு வந்து அலுமினிய கப்பு நல்லா சுடும். இப்படி இருக்குன்னு பாருங்கள். பழம் வச்சு சாப்பிடலாமா? எஸ், பழம் வச்சு சாப்பிட வேண்டியதான். எப்படி இருக்குன்னு பாருங்க. பனங்கிழங்கு வச்சு செய்ய விட கோதுமை புட்டு. கோதுமை மாவு உங்களை வந்து பார்க்கறது வேகாத்த மாதிரி இருக்கும். நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, ஏன்னா பனங்கிழங்கு அவிஞ்சி மாவும் நம்ம நல்லா வறுக்காம இருந்தா ஒன்னோட ஒன்று சேரும்போது குழஞ்சிரும். அது என்ன சொல்லனா குழஞ்சிரும்னு சொல்லுவோம். மிக்ஸ் ஆயிட்டுன்னா மாவு அது இதுன்னு தெரியாம ஆயிரும். இது அப்படி இல்லை, கரெக்டா தேங்காய், புட்டு, கருப்பட்டி அப்படி லேயர் லேயரா நம்ம எடுத்துருவோம். இதெல்லாம் கஷ்டமான வேலைகள் தான். ஆனால் சீசன் டைம்ல நம்ம செய்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. புரத நார்ச்சத்து வந்து உடம்பு ரொம்ப நல்லது. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. நம்ம வடமதி சமையலை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி இதையும் ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல வச்சிருங்க. இது போல புதுசா நம்ம வந்து டிஃபன் ரெசிபி போடுவோம். நாளை பார்ப்போம். பாய்.